வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐஷோட பர்த்டே அன்றைக்கி நான் செஞ்சேன். என் கையால் என் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது எனக்கு பெரிய சந்தோஷங்க. அந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சது, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் ஒரு 5 தான் போடுவேன். ஒரு 4 டம்ளர் ரைஸ்க்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. இது நெய் கொஞ்சம் தான் நான் ஊற்றுவேன், நிறைய ஊற்ற மாட்டேன். இது அரிசி பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஊற வச்சுருவேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் இது ஏஎம்சி குக்கர், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற குக்கர், அடி பிடிக்காது. நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு நீளமாக கீர்ன பச்சை மிளகாய், லெனின் சார் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பப்போ கிச்சனில். மட்டன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன் நான். அந்த அரைச்சி வச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிடணும். ஆயிலெலாம் ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது. பிரியாணி நம்ம ஃபேமிலி தானே சாப்பிட போகிறாங்க. ஐஷு குட்டியும் ஹெல்ப் பண்ணுது அதோட பர்த்டே அன்னைக்கு. வெள்ளைப்பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு, குழந்தைங்களுக்கு நம்ம சமையல் சொல்லி தரணும்ல, அப்போ தான் நம்ம இல்லாத டைம்லேயும் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வடை போன உடனே இந்த மட்டன் தயிரில் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஒரு கொஞ்சமாக உப்பு போடணும். அது வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டுருவேன் அந்த பச்சை வடை போன உடனே. அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு டம் வச்சு விசில் விட்டு கறி வேகிறதுக்காண்டி. அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு லெமன் பிழிஞ்சு வச்சோம் இல்லையா, அதை விட்டுருணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி நான் ஃபஸ்ட்டே போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுருவேன். யூஸ்வலாக குழந்தைங்க கொத்தமல்லி புதினா தனியாக எடுத்து வச்சுருவாங்கன்னா நம்ம அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த நல்ல புதினா அதுக்கு மேலே போட்டுருவேன். இது நான் யூஸ்வலாக அரைச்சி போடுவேன், ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடாமல் எடுத்து வச்சுருவாங்கன்னு. பட் நம்ம அப்படியே போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. லெனின் சார் நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவரே சமைச்சமாக பில்டப் கொடுத்துக்கிறாரு. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோடய மாமியார் வேறு வாசனை, அவங்க சைவம் இருந்தாலும் கரெக்டாக இருக்கான்னு ஸ்மெல் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் இருக்கிற இந்த ஸ்டேஜில் டம் வைக்கணும். முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது சிம்மில் வச்சு டம் வைக்கணும். கொஞ்சம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும். அப்புறமா இது மாதிரி நல்லா கலக்கிட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டம்லேருந்து எடுத்தோடனே சுட சுட எடுத்து அதை பிளேட்டில் பரிமாறி நான், லெனின், அஸ்வின், ஐஷுலாம் அன்றைக்கி உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மாதிரி செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கல குழந்தைங்களோட சாப்பிட. அச்சுக்குட்டி இருக்கான் பாருங்கள். லவ் யூ ஆல்.